இறைவனியர்களுக்கு வணக்கம். ரிஷபம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் 2026 என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத கணித்து சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். 2026 பிப்ரவரி மாதம் ரிஷபம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது? ரிஷப ராசி உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதில் ரிஷப ராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் படம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆக்ஷனாக இருக்கும். ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். எல்லாமே எதுவுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், செஞ்சு காட்டிடுவேன், செயலில் இறங்குவேன். அதுவும் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக செய்வேன். என்னுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சந்தோஷமாக முழு முனைப்போட உற்சாகமாக நான் செய்வேன். ஏன்னா அது எனக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கணும். அப்போ நான் ஏனோ தானோ செய்யக்கூடாது, அப்படி ஒரு உற்சாகத்தோடு செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க இந்த ரிஷபராசி. ஏன்னா ட்ராவல் பண்ணியாவது ஒரே இடத்துல முடங்கி இல்லாமல் நாலா பக்கமும் போய் நம்மளுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்த ஸ்டேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதம் வேலை ரீதியாக வரக்கூடிய ட்ராவல் பயணத்தை தவிர்க்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ரிஷபராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில். ரிஷபராசிக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான முயற்சியை இந்த மாதம் அவங்க எடுப்பாங்க. எஸ்பெஷலி எப்படி வேலண்டைன்ஸ் டே வருது, அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லவ் லைஃப்பில் நடக்கும். ஸோ மேரேஜ் லைஃப்பில் இருக்கவங்களுக்கும் அவங்களோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, பட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லவ் பாண்டிங், லவ் கனெக்ஷன் அது நல்ல டீப்பர் லெவலில் இன்டென்ஸ்டாக போகிறதுக்கான விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சி செயல்படுத்தவும் செய்வாங்க, அதை உணரவும் செய்வாங்க. அப்போது ரிலேஷன்ஷிப் சார்ந்த வரைக்குமே அவங்களுக்கு ஒரு லவ்வி டவி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிப்ரவரி மந்த் முழுவதும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அது எப்படி நம்ம வேலை தொழிலில் ஓடிக்கிட்டே இருப்பாங்கன்றதை பார்த்தோமோ, அது மாதிரி இந்த பணம் சார்ந்த விஷயம் அதே தான். இவங்க ஓடுற ஓட்டத்துக்கான ஒரு அவுட்கம் கண்டிப்பாக கிடைக்கும். சில இடங்களில் லாஸ் ஆகலாம், சில இடங்களில் செஞ்ச வேலைக்கு ஊதியம் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அதற்கு ஈடு கொடுக்குற மாதிரி வேற ஒரு இடத்துலையோ வேற ஒரு விஷயத்துலையோ அந்த ப்ராஃபிட்டை அவங்க கெயின் பண்ணிடுவாங்க. அப்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஆனால் நிலையான ஒரு வருமானம், நிலையான ஒரு விஷயம் அது கண்டிப்பாக இருக்கும். அதுவும் சில பேர்லாம் ரிஷபராசியில் இருக்கவங்க பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் புதுசாக ஒரு விஷயத்த ஒரு ரூட்டை எடுப்பாங்க. போதும், இது வரைக்கும் நம்ம அப்படியே டம்ப் பண்ணி இருந்தது போதும், புதுசாக ஒரு ரூட் எடுத்து தான் பார்க்கலாமே, நம்ம தனிச்சு இயங்கலாமே, சுதந்திரமாக நம்மளுடைய பணம் சார்ந்த விஷயங்களை பண்ணலாமே, என்ன ஆகிட போகுது, இறங்கி தான் பார்க்கலாமே, அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ள க்ரியேட் ஆகிட்டு ஸோ பணம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் படிக்காத சில சப்ஜெக்ட் கூட அவங்க டச் பண்ணுவாங்க. ஸோ இது வேண்டாம், ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு விட்டதை கூட அவங்க டச் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டியூட்டர், மென்டர், ஒரு வழிகாட்டி யாராவது நிச்சயமாக கிடைப்பாங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் அவங்க எந்த அளவுக்கு உழைப்பு போடுறாங்களோ அப்போ வரக்கூடிய ஃப்யூச்சர் நாட்களில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவங்களோட உழைப்பிற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் அவங்க பயனுள்ள மாதமாக அவங்க படிப்புக்கு அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன்களை காட்டுது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
முதியவர்கள் கண்டிப்பாக வந்து மற்றவங்களை தேடி போகாமல் இருக்கிறது நல்லது. எனக்கு வந்து அன்பு கிடைக்கணும், இல்லை என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்ன தப்பாக நினச்சிட்டாங்க, நான் தான் போய் சரிப்படுத்தணும், அவங்கள வந்து புரிய வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா என்னதான் வந்து மேற்கொண்டு போய் அவங்க எது செய்யணும்னு நினச்சாலும், நல்லதே செய்யணும்னு நினச்சாலுமே உங்களுக்கு மன வருத்தம் மட்டும்தான் மிஞ்சும். சில பேர் இவங்களை ஹர்ட் பண்ணலாம், சில பேர் இவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்போது அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் தனியாக இருந்துறது பெஸ்ட்டு. அதாவது தனியாக இருக்கிறது அது எந்த டைம்ன்ற போது ஒருத்தவங்க தப்பாக புரிதல் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க மேலே புரிதல் தப்பாக வச்சுருக்காங்கன்ற போது அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டாம். இந்த மாதம் அது தவிர்த்துறது நல்லது. மேற்கொண்டு இவங்களா போய் புரிய வைக்கணும் போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக மன வருத்தம் மிஞ்சும். ஆல்ரெடி அப்படி தான் நான் ஒரு ஃபேஸில் இருக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு மன வழியில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு ஸோ இது நிரந்தரம் கிடையாது, இது ஒரு டெம்பரவரியான விஷயம், இதுலேருந்து மீண்டு வந்துடலான்ற ஒரு மனதில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இது இருக்கும். மேம், இந்த மாதம் முருகர் வழிபாடு என்ன, எந்த கோயிலுக்கு போனால் இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம்? ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ரிஷப ராசியில் இருக்கிறவங்க எந்த முருகர் கோவிலுக்கு போகலாம் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, மருதமலை முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மருதமலை முருகரை ஒரு முறையாவது இந்த மாதம் தரிசனம் பண்ணிடணும். முடியாத பட்சத்தில், எங்கே நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளியூரில் இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே மருதமலை முருகரை நினச்சி வழிபாடு அவங்க வீட்டிலே செய்கிறது நல்லது. ஸோ இங்கே முருகர் எதுக்காக இதை செய்ய சொல்கிறாருன்னா, அந்த மெசேஜ் என்னவா வருதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான நிகழ்வுகள் நடக்கணும். வாழ்க்கை எப்பவுமே வந்து ஒரே மாதிரி போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் என்னென்னவோ நடக்குது, எனக்கு வந்து எந்த ஒரு ஆச்சரியம் அதிசயமான விஷயங்களும் நடக்கலை, அதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா, ஸோ முருகர் கண்டிப்பாக அந்த அதிசயமான விஷயத்த உங்கள் வாழ்க்கையிலும் நடத்துவார். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான திருப்பு முனை வேணும்னாலும் சரி, மருதமலை முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கலாம். நேரடியாக போயிட்டோ இல்லை போக முடியலன்னா வீட்டில் இருந்தபடியோ. ஸோ அந்த வேண்டுதல் ஒன்று அங்கே சன்னதிக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு 2 கோடி ரூபாயில் நான் ஒரு வீடு கட்டணும், இது ஆனால் என் வாழ்க்கை இது ஒரு அதிசயமாக தான் இது ஒரு விஷயம் அப்படின்னாலும் சரி, மருதமலை முருகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த வேண்டுதலை வச்சுட்டு வரலாம். அண்ட் வீட்டில் இருந்தபடியே, முருகா நான் இந்த வேண்டுதல் உங்ககிட்ட வைக்கிறேன், இது நிறைவேறுச்சுன்னா உன்னை நான் வந்து சந்திக்க வரேன் மருதமலைக்கு, நான் எங்கே தூரத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும், அந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வைக்கும் போது கண்டிப்பாக அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அப்போ மருதமலை முருகரை பிடிச்சிக்கோங்க, அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ ரிஷபராசி, நீங்கள் மருதமலை முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை, அந்த அதிசய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. நன்றி மேம், ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இறைவாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.